யோவான் ஸ்நானன் சிறுவயதிலிருந்தே பாலைவனத்தில் வாழ்ந்தார். அவர் ஒட்டகமுடி ஆடை அணிந்து வெட்டுக்கிளி மற்றும் காட்டுத்தேன் உண்டார். அவர் தேவனிடமிருந்து ஒரு பணி பெற்றிருந்தார். யோவான் யோர்தான் ஆற்றில் மக்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார். அவர் பிரசங்கித்தார், மனந்திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிற்று. மனந்திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின்வருகிறவரோ என்னிலும் வல்லவராயிருக்கிறார். அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். அப்போது ஒரு நாள் இயேசு கலிலேயாவிலிருந்து யோர்தான் ஆற்றங்கரைக்கு வந்தார். அங்கே யோவான் ஞானஸ்நானம் கொடுக்கிறான். யோவான் பாவங்களுக்காக மனந்திரும்புமாறி மக்களை கூவி அவர்களுக்கு நீரில் ஞானஸ்நானம் கொடுத்தான். மக்களும் தங்கள் பாவங்களை ஒப்புக்கொண்டு நீரில் இறங்கினார்கள். அப்போது இயேசுவும் ஞானஸ்நானம் பெற யோவானிடம் வந்தார். யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, எனக்கு பின் ஒருவர் வருகிறார். அவர் எனக்கு முன்னிருந்தபடியால் என்னிலும் மேன்மையுள்ளவரென்று நான் சொன்னேனே, அவர் இவர்தான் என்றார். யோவான் வியந்தார். அவர் கூறினார், நான் தான் உம்மிடமிருந்துதான் ஞானஸ்நானம் பெற தகுந்தவன், ஆனால் நீங்கள் என்னிடம் வருகிறீர்களா? அதற்கு இயேசு கூறினார், இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாயிருக்கிறது என்றார். அப்போது யோவான் அவருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறினவுடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவைப் போல இறங்கி தம்மேல் வருகிறதைக் கண்டார். அந்த நேரத்தில் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. இயேசு பாவமில்லாதவராக இருந்தாலும் அவரின் ஞானஸ்நானம் நமக்கு கீழ்ப்படிதலின் மாதிரியாக வெளிப்பட்டது. பிதாவும் குமாரனும் பரிசுத்த ஆவியும் ஒரே நிகழ்வில் வெளிப்பட்டது. இது திரித்துவத்தின் தெளிவான வெளிப்பாடு ஆகும். நீதியும் உண்மையும் கீழ்ப்படிதலில்தான் தொடங்குகிறது. நீரில் மூழ்குவது பாவ வாழ்க்கைக்கு முடிவாகும். நீரிலிருந்து மேலே வருவது புதிய ஆவிக்குரிய வாழ்க்கையின் தொடக்கமும். நாம் அவரின் மரணத்திலும் உயிர்த்தெழுதலிலும் பங்கெடுப்பவர்களாகவும் இருக்கிறோம். இது உண்மையான மனந்திரும்பலின் அடையாளம், கீழ்ப்படிதலின் உறுதி மற்றும் இயேசு கிறிஸ்துவுடன் புதிய வாழ்க்கையின் ஆரம்பமாகும். ஆமேன்.